இந்த வேர்ல்ட் கப்ல இந்தியா தான் ஃபேவரேட்ஸா? இந்தியாவோட பிளேயிங் 11 என்னவா இருக்கும்? வாங்க பார்க்கலாம். கிரிக் ஸ்டஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்ட் கப் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஜென்ரலா பார்த்துட்டு இந்தியாவை பத்தி பார்க்கலாம். T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 மேட்ச் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் மேட்ச் USA vs கனடா, ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர். USA கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க. ஆரோன் ஜோன்ஸ் செம்மையா ஆடினாரு. செகண்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் vs பாப்புவா நியூ கினியா கயானால நடந்தது. ஆனா ஹோம் டீம் மேட்சுக்கே கிரௌட் பெருசா வரல. ஒரு லோ டோட்டலா இருந்தாலும் கூட பாப்புவா நியூ கினியா நல்லா ஃபைட் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் செக்ல வச்சிருந்தாங்க. ஆனா எண்ட்ல ஜெயிச்சிட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ். ராஸ்டன் சேஸ் நல்லா பண்ணாரு போத் வித் பேட் அண்ட் பால். வெஸ்ட் இண்டீஸ் ஷாய் ஹோப் அண்ட் ஹெட்மயர் ரெண்டு பேருமே 11ல ஆடல. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அது. அண்ட் ரைட்லி குடகேஷ் மோட்டியா 11ல ஆடி இருந்தாங்க. மூணாவது மேட்ச் ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர், ஒமான் vs நமீபியா. செம்ம மேட்சா இருந்தது இது. வேர்ல்ட் கப் ஹிஸ்டரியில தேர்ட் சூப்பர் ஓவர். லாஸ்ட் ஓவர்ல 5 ரன்ஸ் மட்டுமே தேவையா இருந்தது நமீபியாக்கு. ஒமானோட மெஹரார் கான் 4 ரன்ஸ் மட்டுமே கொடுத்து சூப்பர் ஓவருக்கு கொண்டு போனாரு மேட்ச். சூப்பர் ஓவர்ல அன்பார்ச்சுனேட்லி மேட்ச தோத்தாங்க ஒமான். டேவிட் வீஸ் கலக்கினாரு. ஆல்ரவுண்ட் ஷோ போட்டாரு. சூப்பர் ஓவர்ல பேட்டிங்கும் ஆடி போலிங்கும் போட்டு மேட்ச வின் பண்ணி கொடுத்தாரு நமீபியாக்கு. சூப்பர் ஓவரும் மேபி மெஹரார் கானே போட்டிருக்கலாம் ஒமானுக்கு. ஆனா பிலால் கான் கிட்ட பால கொடுத்தாங்க. இந்த மாதிரி அசோசியேட் நேஷன்ஸ்லாம் நல்ல கிரிக்கெட் ஆடுறத பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வேர்ல்ட் கப் முன்னாடி கூட USA ஒரு 3 மேட்ச் T20 சீரீஸ்ல பங்களாதேஷ் அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் ஜெயிச்சு பங்களாதேஷ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் மெம்பர் ஸ்டேட்டஸ்ல இருந்து தூக்கிடணும். அவங்க இந்த சீரீஸை தோத்ததுனால மட்டும் நான் இதை சொல்லல. இவ்ளோ இயர்ஸா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. சேம் ஓல்ட் ஸ்டோரி ரிப்பீட் ஆகுது அவங்களுக்கு. எல்லா டோர்னமெண்ட்லயும் ஜஸ்ட் பார்ட்டிசிபேட் மட்டும் பண்றாங்க. இன்ஸ்டெட் ICC இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டோட இருக்க அசோசியேட் நேஷன்ஸை என்கரேஜ் பண்ணலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்தியாவுக்கு வருவோம். இந்தியா 4 ஸ்பின்னர்ஸ் ஸ்குவாட்ல எடுத்திருந்தாங்க. சோ 3 ஸ்பின்னர்ஸ் 11ல ஆட போறாங்கன்னு தோணுது. ஒரு வார்ம் அப் மேட்ச் நடந்தது இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் பங்களாதேஷ். எப்பயும் போல பங்களாதேஷ் ஒரு மொத்துனாங்க. அந்த மேட்ச்ல யசஸ்வி ஜெயஸ்வால் பேட்டிங் ஆடல. பட் ஸ்டில் இந்தியா டாப் ஆஃப் தி ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டரை ப்ரிஃபர் பண்ணுவாங்களோன்னு தோணுது. இந்தியாவோட 11 இப்படிதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யசஸ்வி ஜெயஸ்வால், ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அட் த டாப். சூரியகுமார் யாதவ் அண்ட் ரிஷப் பண்ட் இன் த மிடில். 2 ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்திக் பாண்டியா அண்ட் ரவீந்திர ஜடேஜா. இன்னொரு ஆல்ரவுண்டர் கூட ஆடலாம் இன் அக்சார் பட்டேல். அப்படி இல்ல ஒரு பியூர் ஸ்பின்னர் வேணும்னா இட் கேன் பி யூசி சஹல். போலர்ஸ் ஜஸ்பிரிட் பும்ரா, குல்தீப் யாதவ், ஒன் ஆஃப் முகமது சிராஜ் ஆர் அர்ஷதீப் சிங். அர்ஷதீப் சிங்கோட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது பிகாஸ் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் வெரைட்டி. இதை தவிர டிராப் இன் பிச்சஸ்ல நிறைய சீம் மூவ்மெண்ட் இருந்தா மேபி 3 சீமர்ஸோட கூட போலாம். பட் 4 ஸ்பின்னர்ஸ் ஸ்குவாட்ல எடுத்துட்டு அதுல 2 பேரை பெஞ்ச் பண்ணா நல்லா இருக்காது. சோ ஐ திங்க் தேல் கோ வித் 3 ஸ்பின்னர்ஸ். என்ன கேட்டா ஐடியலி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தான் ஓபன் பண்ணணும். இந்தியா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு யார் ஓபன் பண்ணணும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்தியா சூப்பர் 8க்கு போறதுலாம் எந்த கஷ்டமும் கிடையாது. பாகிஸ்தான ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவாங்க சூப்பர் 8க்கு. சூப்பர் 8ல நடக்க போற பிக்சர்ஸ் ஆல்ரெடி மேப் பண்ணி வச்சுட்டாங்க ICC. இருக்க 20 டீம்ஸ் 4 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. அந்த 4 குரூப்ல இருக்க டாப் 2 டீம்ஸ் தான் சூப்பர் 8க்கு வருவாங்க. சூப்பர் 8லயும் 2 குரூப் இருக்க போது. ஒரு குரூப்ல வந்து A1 இந்தியா, B2 ஆஸ்திரேலியா, C1 நியூசிலாந்து, D2 ஸ்ரீலங்கா. அண்ட் இன்னொரு குரூப்ல A2 பாகிஸ்தான், B1 இங்கிலாந்து, C2 வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் D1 சவுத் ஆப்பிரிக்கா. சோ இந்த 2 குரூப்புமே அவங்க குரூப்ல இருக்க மீதி 3 டீம்ஸோட ஒரு மேட்ச் ஆடுவாங்க. அண்ட் அதுல யாரு டாப்ல வராங்களோ அவங்க செமிஃபைனல் ஸ்டேஜுக்கு போவாங்க. இதுல வந்துட்டு பாகிஸ்தான் ஒருவேளை குரூப் ஏவை டாப் பண்ணாங்கன்னா கூட அவங்க A2வா தான் இருப்பாங்க. அது மாறாது. அப்போ இது எல்லாமே பிக்ஸ்டா? அப்போ மீதி சின்ன டீம்ஸ்லாம் ஒருவேளை நல்லா பண்ணாங்கன்னா சூப்பர் 8க்கு வர முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது, வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஸ்ரீலங்காவோட குரூப்ல இருக்க நெதர்லாண்ட்ஸ் ஒருவேளை நல்லா பண்ணி ஸ்ரீலங்காவை பின்னாடி தள்ளிட்டு அவங்க டாப் 2ல வந்தாங்கன்னா அவங்க ஸ்ரீலங்காவோட இடத்தை பிடிப்பாங்க. அதாவது நெதர்லாண்ட்ஸ் D2 ஆயிடுவாங்க. ஒருவேளை அவங்க சவுத் ஆப்பிரிக்காவை வெளியே தள்ளினாங்கன்னா அவங்க D1 ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டீம் குரூப் ஸ்டேஜ்ல டாப் 2ல வந்தாங்கன்னா அவங்க ஆல்ரெடி இருக்க அந்த இன்னொரு கண்ட்ரியை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த வேர்ல்ட் கப்ல இந்தியா ஃபேவரேட்ஸானு கேட்டா அது ஆப்வியஸ் தான். இந்தியா எல்லா வேர்ல்ட் கப்புமே ஃபேவரேட்ஸா தான் போவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்கு. ஆனா ஹிஸ்டாரிக்கலி பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ்ல இது வரைக்கும் 2 வேர்ல்ட் கப் நடந்திருக்கு. அந்த 2த்துலயுமே இந்தியா குரூப் ஸ்டேஜ்ல எக்ஸிட் ஆயிருக்காங்க. பட் ஸ்டில் இந்தியா கண்டிப்பா ஃபேவரேட்ஸா இருப்பாங்க along with ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து டு a certain extent. ஏன்னா இங்கிலாந்தோட ஃபார்ச்சூன்ஸ் ரைஸ் அண்ட் ஃபால் வித் ஜோஃப்ரா ஆர்ச்சர். சோ பார்க்கலாம் அவர் எவ்வளவு ஃபிட்டா இருக்காருன்னு. வெஸ்ட் இண்டீஸ் கேன் பி a real dark horse. ஆனா அவங்களோட போலிங்ல நிறைய ஓட்டைகள் இருக்கு. அது எப்படி அடைப்பாங்கன்னு தெரியல. பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா மாதிரி டீம்ஸ்க்கு போலிங் நல்லா இருந்தாலும் பேட்டிங்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதனாலதான் நான் அவங்கள சொல்லல. சவுத் ஆப்பிரிக்கா யூசுவலி நல்ல டீமோட தான் போவாங்க. ஆனா ஜெயிக்க மாட்டாங்க. இந்த வாட்டியாவது ஜெயிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். சோ என்னோட டாப் 4 டீம்ஸ் ஃபார் திஸ் வேர்ல்ட் கப் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஏன் நான் நியூசிலாந்து சொல்லலனா அவங்க அன்பார்ச்சுனேட்லி இந்தியா, ஆஸ்திரேலியா இருக்க அதே குரூப்ல இருக்காங்க சூப்பர் 8ல. அவங்களால முடியாதுன்னு சொல்லல. பட் ஆனா ரொம்ப அப்ஹில் டாஸ்க் பண்ணாங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். உங்களோட டாப் 4 டீம்ஸ் யாரு அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் இந்த வேர்ல்ட் கப்ல ஜெயிப்பாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. That's it guys. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். For more such cricket content, subscribe for Crick Stuff. Signing off, Preeta.